திராவிட முன்னேற்ற கழக அரசின் ஆட்சி முறையினை பற்றி விமர்சிப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்படி விமர்சிப்பதற்கு உரிமையோ தகுதியோ இல்லாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சிதான். இவர்கள் கொடுக்காத வாக்குறுதிகளா? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார்களே, என்னவாயிற்று? விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகும் என்று சொன்னார்களே, என்னவாயிற்று? வெளிநாட்டில் இருந்து பணத்தை கொண்டு வந்து உங்கள் ஒவ்வொருவர் அக்கவுண்டிலும் 15 லட்சம் ரூபாயை அள்ளித் தருவேன் என்று சொன்னார்களே, அது என்னவாயிற்று? இப்படி சொல்லும் பொழுது உடனடியாக சொல்வார்கள் 10 லட்சம் தருவதாக எங்களுடைய பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டதா? உங்கள் தேர்தல் அறிக்கையில் கூறவில்லை. யாரை பிரதம மந்திரியாக முன்னிறுத்தினீர்களோ, குஜராத்தில் அவர் பேசும் பொழுது தெள்ளத் தெளிவாக திரு நரேந்திர மோடியை சொன்னார், ஒவ்வொருவருடைய அக்கவுண்டிலும் 15 லட்சம் ரூபாய் அளிப்பேன் என்று. அந்த வாக்குறுதி என்னவாயிற்று? இன்று வரை உங்களுடைய சாதனையாக எதை சொல்லுகிறீர்கள்? ராமர் கோயிலை கட்டிவிட்டோம், 370 பயன்படுத்தாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரித்து விட்டோம். ராமர் கோயிலை கட்டுவது என்பது நிச்சயமாக ஒரு சாதனை தான். பல நாட்களாக, பல ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் இருந்து வந்த ஒரு ஆசை, அந்த ஆசை நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது என்பது உங்களுடைய நிச்சயமான சாதனை தான். ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நீங்கள் ராமர் கோயிலை கட்டியதன் மூலம் எத்தனை பேருடைய பசியை போக்கினீர்கள்? அது முக்கியம் இல்லையா?